ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜிஎஸ் சுவாமிகள் தாமரை திருவிழையே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சபையில ஸ்ரீரங்கா தாமரை திருவிழையே சொன்னோம். ஆண்டாள் நாச்சியார் தாமரை திருவிழையே சொன்னோம். கண்ணன் கடலனிலே சொன்னோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு 27வது பாசனத்தை அனுபவிக்க போகிறோம். எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பாசத்தில் தாயார் எடுத்து கொடுக்குறான். அவனுடைய வாத்சல்யம், ஏன்னா அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கோசரம் அவன் பிறந்தாங்கிறதையும் இந்த பாசத்தில் எடுத்து சொல்ல போகிறான். தன்யன் பாசுர அனுசந்தானம், அப்புறம் பாசுர விளக்கத்தை பார்க்கலாம். நேற்றுக்கு விட்டு போனவங்களை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதையும் சொல்லி மனசில் பதியப்பட்டேன். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாமோகதஸ்ததிதராணி திருநாய் மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோகோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தன்யா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆதஸ்ஸ நகக பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததன்மயுகம் பிரணமாமி மூர்த்தாம் பூதம் சரஸ்ய மகதாத பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாந்திரிகேணு பரகாலயதீந்திர நிஷா ஸ்ரீமத் வராம சுன்னி பிரணதோஸ்மி நித்யம் நீலா துங்க ஸ்தன கிரிதடி சுத்தமுப்போக்கிய கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்கிருதி சர சிரத்சித்யம் சித்தம் அத்யவயந்தி சுஷித்யாயாம் ஸ்ரீநீலகிரம் யா பலாகிருத்ய குங்கே கோதாதஸ்ய நமயிதே மிதம் பூவ ஏவாஸ்து பூயக அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியும் இன்னிசை அதால் பாடி கொடுத்தாள் நல்ல பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை வல்ல பதவரியாய் நாடு நீ வெங்கடற்கென்ற விதி என்றே மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கூடாரை வெல்லும் சீகோவிந்தா கூடாரை வெல்லும் சீகோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடு செவி பூவே பாடகமே என்று அணைய கல்கணவும் யாமணிவோம் ஆடை உருவும் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவு ஆற மூடனை பெய்து முழங்கை வழிவு ஆற கூடியிருந்து குளிர்ந்து எங்கோ எம்பாவாய். கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு சேராதவர்களை நம்மளுக்கிட்ட சேரக்கூடாதவர்களை அவளெல்லாம் ஜெயிச்சு அவளை நம்மக்கிட்ட சேர விடாத சிறந்த குணங்களுடைய கண்ணபிரான். அந்த அசுர குணங்களை அழிச்சாதான் நல்ல குணங்கள் நம்மளுக்கு வந்தால் தான் அவன் நம்மளுக்கு காண கிடைப்பான். உன்னை இசையுடன் பாடி, ஒன்று சாதாரணமாக பாடினா போடாது, இசையோடு பாடணும்.
பாடி நீ பறை கொண்டு நீராட்ட கருவிகளை பெற்று யாம் பெரும் சன்மானம், நாங்கள் என்ன பெறப்போகிறோம் அப்படின்னாக்க இந்த நாடே புகழும்படியா அனைவரும் பாராட்டும்படியா பரிசு, அதனால் அந்த பரிசு நீ கொடுக்குற கிஃப்ட்டு அதை நன்றாக ஆகும்படி அந்த கிஃப்ட்டு எங்களுக்கு நன்னா சேரும்படி நாங்கள் என்ன பண்ணுறோம். இப்போ நீ கொடுக்குறேன்னு ஒத்துன்றதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த நோன்பு முடிய போகுது. இந்த நோன்புக்கோசரம் நாங்கள் எப்படியெல்லாம் எதெல்லாம் தொடாத விரதம் காக்கமோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கை வளையெல்லாம் போட்டுக்க போகிறோம், தோல் வளைய போட்டுக்க போகிறோம், அதுக்கப்புறம் கீழே காதுக்குள்ளான தோடு போட்டுக்க போகிறோம், மேல் காதுக்கு அலங்காரமான பூ அந்த மேல் காதில் இருக்கிறதையும் போட்டுக்க போகிறோம், கால் அணிகள் காலில் இருக்கிற கொலுசெல்லாம் போட்டுக்க போகிறோம், நூபுரம் அதை எல்லாத்தையும் பல ஆபரணங்களையும் உன் அபிமானத்துக்கு பாத்திரமான நாங்கள் தரிப்போம். எதுக்கோசரம் நாங்கள் நோன்பு நோட்டோம், என்னத்துனோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே பயன் நீ கிடைச்சிட்ட. நீ கிடைச்சது இல்லாத உங்களெல்லாம் நான் ஏற்றுட்டேன்னு ஒரு திருவாய் மலர்ந்து நீ சொல்லிட்ட. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையனால நாங்கள் சந்தோஷமாக இதெல்லாம் பண்ணுறோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வெளிவாரு. ஆடை உடுப்போம், நல்ல பட்டாடைகளெல்லாம் எடுத்து உடுத்தி கொண்டோம். ஷீரானந்தம், ஷீரானந்தம்னா சக்கரை பொங்கல், பால் அமுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீரம்னா பால், அந்த பாலாலே பண்ண அமுது ஷீரானம். அதுக்கு நெய்யை சேர்க்குறோம். அந்த நெய் அது அந்த சாத்துக்கு உள்ளே போக மாட்டேங்கிறது. அந்த சாத்தை நாங்கள் கையில் வாங்கிட்டோம்னாக்க அந்த நெய்யெல்லாம் வழிஞ்சு எங்கள் முழங்கி வழியாக வாய்க்கு எடுத்துன்னு கைக்கு எடுத்துன்னு போனால் முழங்கை எல்லாம் வழிஞ்சு அது கீழே போகிறோம் நெய். அந்த அளவுக்கு முழங்கையில் வழிஞ்சு விழும்படி சேர்ந்து உண்டு இருந்து கைப்போம். நாங்கள் எல்லாரும் கூடி இருப்போம். சத்சங்கத்தில் கூடி இருக்கிறதுடைய பலனை இந்த இடத்துல சொல்கிறேன். உலகில் அனைவருமே ஸ்துதி பிரியர்கள். தன்னை ஒருவன் புகழ்ந்தால் புகழ்வன் வசமாகி விடுவான். ஸ்தவ்யக பிரியக என்பது சகஸ்ரநாமம் பகவான. இந்த பெண்மணிகள் ஆளிநிலையாய் என்று புகழ்ந்தவுடன் அவர்கள் விரும்பிய பொருள்களை கொடுக்க முன் வந்துவிட்டான். சமுத்திரராஜனை ஜலமே இல்லாமல் உரத்திவிட வேண்டும் என்று அளவில்லாத கோபம் கொண்ட ராமன். தர்பசைனத்தில் அவனும் இந்த மாதிரி விரதம் காட்டினான். அப்போது சமுத்திரராஜன் வரலங்கிறதுனால கோபம் வந்துருக்கு. அவனுக்கு ஜலமே இல்லாத பண்ணிடுறேன்னு சொல்லி கோபம் அம்பு எடுத்தப்போ சமுத்திரராஜன் மண்டியிட்டப்போ, உன் விரோதி யாராவது இருந்தால் சொல்லு, அவா மேலே இந்த பானத்தை விட்டுடுறேன்னு ராமன் தொலைச்சாப்புல. நம்மளுக்கு விரோதி நம்ம மனசு தான். அந்த மனசில் இருக்கிற அந்த விரோதமான வேண்டாத எண்ணங்களெல்லாம் அழித்து அவன் நம்மளை நல்ல வழியில் கொண்டு போகிறாங்கிறான். இதுக்கு வீட்டில் ஒரு ஐதீகம் ஒன்றுத்த சொல்கிறான். என்னென்னா, நெல் களத்தில் உள்ள எஜமானனை ஒருவர் யாசிக்க எஜமான் யாசித்தவனுக்கு ஒரு மூட்டை நெல் கொடுக்குறான். நெல் களத்தில் நெல் அளந்துருக்கா. அந்த எஜமானன்கிட்ட போய் ஒருத்தன் யாசை பண்ணுறான். யாசகம் பண்ணவொன்னே அவனுக்கு ஒரு மூட்டை நெல் கொடுத்தான். அதை எடுத்து சொல்லும்போது, இதை யார் உனக்கு கொடுத்தார்கள் என்று மற்றவன் கேட்டான். அதற்கு அந்த மொட்டை தரியன் கொடுத்தான் என்றான். இதை செவியுற்ற எஜமானன் கொடுத்த நம்மையே பழிக்கிறான் நினச்சிட்டு அவன் கொடுத்த நெல் மூட்டையை பறிச்சுக்கிறதுக்கோசரம் வந்தானா. அப்போது இதை இது பண்ணப்போ அந்த முதல்ல வாங்கினானே அவன் என்ன சொல்லிட்டான், மொட்டை தலையினை பார்த்து விட்டான். பார்த்து அலைய கொலைய மயிரையும் பேணாத இப்படி வந்தீரே என்று புகழ்ந்து அப்படியே ஆண்டியாக பேசுகிறான். இதனால் மதிமயக்கம் கொண்ட எஜமான இன்னமும் ஒரு நெல் மூட்டையை கொடுக்க அழைத்தேன் என்றானா. இவ்வாறு ஸ்தோத்திரத்துக்கு அந்த மாதிரி அவனை திட்டினும் அந்த திட்டில் இருக்கிறத பொருளை அப்படியே மாற்றி சொன்னதுனால இன்னொரு நெல் மூட்டையை கூட தூக்கி கொடுத்தாங்கிறத சொல்கிறான். அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்காதவா யாருமே கிடையாது. தன்னடியார் திறத்து அகத்து என்று பெரியவர் சொன்ன வகையில் ஆசிரியத்தின் பிராட்டி ஒரு கூரை கொர விபீஷ்ணனை
பிராட்டி முதல்ல ஏற்றுக்கவே இல்லை, அதை குறையா சொல்கிறாளாம். அப்போது ராமன் இல்லவே இல்லை, விபீஷ்ணனை போல வஸ்து யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த தன்னடியார் திறத்த அகத்துன்றதை இந்த இடத்துல சொல்கிறான். ஒரு பிடி உண்ட பிறகு இரண்டாவது பிடி எடுத்து வாயில் சேர்க்கும் போது ருக்மிணி தடுத்து விட்டார். குசேலன் போய் அந்த அவல் கொடுக்குறார். அவல் கொடுக்குற செய்யும் ஒரு பிடி வாயில் போட்ட உடனே அவனுக்கு வேண்டிய செல்வம் போயிடுத்து குசேலருக்கு. ரெண்டாவது பிடியை வாயில் போட்டுன்னு இருந்தான்னா கண்ணனும் ருக்மிணியும் அவளுக்கு அடிமையாகிடுவாங்கிறதுனால ருக்மிணி தடுத்தான்னு சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரி போதும் ஐயா போதும் ஐயா, என் புண்ணியரை போதும் ஐயா, இதையும் நீர் உண்பீரானால் நான் அடிமை ஆவேன் ஐயா அப்படின்னு சொல்லி இதில் வில்லிபுத்தூரை அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறார். இதை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, வெல்லம் சீர் அப்படின்னு சிறுவர்கள்லாம் அறியாமையால் கூறுவதுண்டு. வெல்லம் இல்லை, அவன் வெல்லம் சேர்த்து சர்க்கரை பொங்கல் அன்றைய தினம் கண்டருள பண்ணுகிறான். ஆக வெல்லம் என்று பெரியாருடன் அறியார் தன்னிடம் கூறுவர். வெல்லும் சீர் என்று படிக்க வேண்டும். எம்பெருமானிடம் கூட மாட்டோம் என்று சொல்பவர்களையும் தன் குணங்களை காட்டி வெல்லும் திறமை பெற்றவன பெண்மணிகளே எளியவரும் இயல்பினர் என்ற வகையில் ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். அவன் ரொம்ப அரியவன், அவனை பார்க்கறதுங்கிறது முடியாது. ஆனால் அவனுடைய பக்தர்களுக்கு எளியவரும் இயல்பினர் கண்டிப்பாக அவன் காட்சி கொடுப்பாங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவனுக்கோசரம் எப்படியும் அவங்ககிட்ட அடைஞ்சிடணுங்கிற காத்த பொறுமைக்கு அவன் இன்னைக்கு எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமாயிட்டான். எம்பெருமான் அனந்த கல்யாண குணசாகரன். தனது எந்தெந்த குணங்களை எல்லாம் எவரிடம் எப்படி காட்டி அவர்களை வெல்லலாம். அவனுக்கு நம்மளை அடிமைப்படுத்தணும்னாக்க அதுக்கு ஒரு வழி பண்ணணும் மொழி. அவன் அதுக்கோசரம் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய எத்தனையோ குணங்கள் இருக்குது. அந்த குணங்களில் ஒவ்வொருத்தருக்கும் யாராருக்கு எந்தெந்த குணத்தால் அவளை ஆக்கிரமிச்சுக்கலாமோ, எந்தெந்த குணத்தால் அவளை ஈர்க்கலாமோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவன் பகவான். ஒவ்வொருடமும் தக்கவாறு காட்டி தன்னிடத்தில் அனைவரையும் லயிக்கும்படி செய்வோம். அவன்கிட்ட நம்ம முதல்ல அடி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்க அவன் 100 அடி ஓடு நம்மளுக்கு எப்படியெல்லாம் அருள் புரியணுமோ அந்த மாதிரி அருள் புரியப்படுவான். மிருதுவான பாதங்களால் அந்த பாம்பின் படங்களை மீது ஏறி நர்த்தனம் செய்கிறான். அவனுடைய மிருதுவான பாதம் சங்கு சக்கர தேக தெரிச்ச பாதம். அந்த பாதத்தால் காளிங்கனுடைய பாம்பு தலையில் அவன் நர்த்தனமாடி பரதநாட்டியே உண்டாக்கி கொடுக்குறான். அந்த பாண்டவர்களுக்கு தூது போகிறான். தூது போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு மட்டமான செயல். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அதை வச்சுருந்தா. தூது போகிறதுக்கு ரொம்ப கடநிலையில் இருக்கிறவாளை தான் அனுப்புவாளாம். மேலே இருக்க வசதியாக இருக்கிறவாளெல்லாம் அனுப்ப மாட்டாளாம். ஏன்னா தூதன் அநேகமாக திரும்பி வரமாட்டான். தூதனை எப்படியாவது அந்த ராஜா எப்படின்னு கொன்னுடுவான். அந்த காலத்து வழக்கம் அது. அப்படி இருக்கிற செய்யும் கடநிலையில் யார் இருக்கானோ அவனை தான் தூது அனுப்புவான். இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கோசரம் நான் தூது போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தூது போகிற வாழ்க்கை கழுத்தில் ஒரு இது தொங்க விட்டுருப்பாளாம். இவன் தூதருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இறங்கி போனணும். அந்த பக்தர்களுக்கோசரம் அவன் எப்படியெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணக்கூடியவன் அந்த பகவான். ஆனால் அவனை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அது ஒன்று தான் அவன் வருத்தப்படான். அவனுடைய வருத்தம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஐயோ பகவான் வருத்தப்படுறானே, அவனை சந்தோஷப்படுத்த வைக்கணுமேன்ற எண்ணம் நம்மளுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் மேலே பக்தி வளரணும். பக்தி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நாம சங்கீர்த்தனம், அப்புறம் ஆகார கட்டுப்பாடு, இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா தானே நம்மளுக்கு அந்த பக்திங்கிறது சித்திச்சிடும். பரசுராமன் மூலமாக கணவனான ராமனுக்கு ஏதாவது துன்பம் நேருமோ என்று பயப்படவில்லை சீதை. அந்த எதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறா அப்படின்னா, விராட நகரம் செல்ல எண்ணி பஞ்ச பாண்டவர்கள் மாறு வேடம் தரித்தனர். தர்மபுத்திரர் யதிவேடம் கொண்டார். எல்லாரும் அவன் துரியோதனன் சொல்லியிருக்கான். கடைசியில் அஞ்ஞாத வாசம் பேர். இவாவா இந்தந்த ரூபத்தில் தான் இருக்கான்றதை தெரிஞ்சுக்காத ஒரு வருஷம் காலத்தை ஓட்டணும். அப்படி இருக்கிற செய்யும் இவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷத்தை போட்டு ஒவ்வொரு நாட்டில் அவள் சேவகமாக அவளாம் இருந்துட்டுருக்கான். அப்படி இருக்கிற செய்யுமோ
அந்த விதத்திலையும் கடைசியில ஒரு யுத்தத்துல இவன் அர்ஜுனங்கிற சந்தேகம் வருதான். அந்த சந்தேகம் துரியோதனுக்கு வந்து இவன் தான் அர்ஜுனா கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றதுக்குள்ள அவளுக்கு 1 வருஷத்துக்கு முடிக்க வச்சிருவான் கண்ணன். அந்த அளவுக்கு அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்த விதத்துல தான் அருள் புரியணுங்கிறது இல்லாத பண்ணினவன் கண்ணன். இவ்வாறு பல வகைகளில் துன்பம் அடைந்த ராவணன் ராமனின் திருவடிகளில் விழுந்து இருந்தால் ஒரே ஒருத்தனை அத்தனை பேர் கெஞ்சுறாள். மண்டோதரி சொல்றான், அத்தனை பேர் சொல்றான். அவன்கிட்ட சீத்தையிலேருந்து மண்டோதரியிலேருந்து அத்தனை பேரும் அவன்கிட்ட போய் அவன் திருவடியில பண்ணது தப்பு, நான் இந்த சீத்தையை எடுத்துக்கோன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா உடனே உனக்கு உன் ராஜ்யத்தையும் கொடுத்துருப்பான், எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்னு சொல்லி அத்தனை பேரும் கேட்கிறாளே. அத்தனையும் விட்டுட்டு அப்பவும் கூட ஒரு ஆணவத்தோட நான் அடிபட்டு விழுந்தாலும் குப்புற விழ மாட்டேன், மல்லாக்க தான் விழுப்பான். குப்புற விழுந்தா கூட ராமன் காலில் விழுந்ததாயிடும். அந்த காரியத்தை கூட நான் பண்ண மாட்டேன், மல்லாக்க விழுந்துதான் என் பிராணனை போக விடணும். அவ்வளோ அகங்காரத்தோட இருந்ததுனால்தான் அவன் சுத்தமா அழிஞ்சே போனான்னு சொல்லி சொல்றான். உந்தன்னை பாடி நாங்கள் ஹிரண்யாக நமக என்று சொல்லவில்லை. ஹிரண்ய கசிப்பு அவனுடைய நாட்டில் யாருமே நாராயணனுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தோம். எல்லாரும் ஹிரண்யாய நமகான்னு தான் சொல்லணும்னு இருந்தான். அப்படி இருக்க செய்யும் அவனுடைய பையனான பிரகலாதனே நாராயணன் தான் தெய்வம், நீ தெய்வம் இல்லைன்னு சொன்னதுனால்தான் அவனை எத்தனையோ விதத்துல கொல்றதுக்கு பார்த்தான். அந்த பிரகலாதனுடைய நம்பிக்கை தான் நம்மளுக்கு வேணும், அந்த அழிக்க முடியாத நம்பிக்கை வேணும். என்னதான் மலையிலேருந்து உருட்டி விடுறான், என் கண்ணை காப்பாற்றுவான். கடந்த கல்லை கட்டி கொண்டு போய் போடுறான், என் கண்ணை காப்பாற்றுவான். யானையை விட்டு வெடிக்க வரான், யானையே பூமாலை தூக்கி போட்டுட்டு போயிடுறது, என் கண்ணை காப்பாற்றுவான். பெத்த அப்பாவே விஷத்தை கொடுக்குறான், அந்த விஷம் உள்ள போகிறது, அந்த கண்ணை காப்பாற்றுவான். அந்த விஷம் அவனுக்கு ஒன்றுமே அந்த கண்ணை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். தினம் அந்த பிரகலாத சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தோம்னாக்க அத்தனோட குழந்தைக்கு இருந்த அந்த நம்பிக்கை நம்மளுக்கே வரமாட்டேங்குது. இவ்வளோ வயசாயிட்டு அவன் காப்பாற்றுவான், அவன் சொத்து இது, இந்த உடம்பும் இந்த ஆத்மாவும் அவன் சொத்து. அவன் சொத்தை அவன் காப்பாற்றிட்டு போறான், அவன் சொத்தை நான் காப்பாற்றுறேன்னு என்னத்துக்கு நம்ம வீரியம் எடுத்துட்டு அலையணுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றான். உன் தன்னை பாடி ஹிரண்யான நமகான்னு நான் சொல்ல மாட்டேன், நானும் சொன்னேன் தமரும் உரையே நமோ நாராயணமே அப்படிங்கிற திருமணி ஆகிறார். நான் சொல்லிட்டேன், ஏன்னா அவன் எனக்கு தெரிய வச்சுட்டான், திருமந்திரத்தை என் காதில் ஓதிட்டான். அதனால நான் சொன்னேன் நமோ நாராயண. வாடினேன் வாடின்னு ஆரம்பிக்கிறார், எடுத்தோன்னா திருமங்கி அழுவார். வாடினேன் வாடி, இத்தனை நாள வாடிட்டேன், இப்போ நான் கண்டுகிட்டேன், நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமும் நானும் சொன்னேன். தமரும் உரைவேன், தமர்னா அவனுக்கு பக்தர் யாருன்னா இருக்காளோ அவருக்கு பேர்லாம் தமர். தமரும் உரைவேன் நமோ நாராயணமே. அந்த நமோ நாராயணத்தை எப்படி சொல்லணும்னு சொல்றான்னா, துயர் வந்தால் இருக்கும், தூங்குற செய்ய சொல்லுங்கோ, துயர் வந்தால் சொல்லுங்கோ. உங்களுக்கு துயரமே இல்லை, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கனாலும் அந்த நிமிஷத்துலேயே அவன் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அதில் சொல்வேன். அந்த கிருஷ்ணஸ்மரணம் நாமஸ்மரணம் இதெல்லாம் நாமஸ்மரணா அந்யோ பாழ்யம் தகியாப்யாகோ பலதன்யே. நாம ராம ஹரே கிருஷ்ண ஹரே தவ நாம பதாமி சதா நிருகரே அப்படின்னு சொல்றேன். உன் பெயரை ராமா கிருஷ்ணா கோவிந்தா ரொம்ப எளிமையான பெயர்களை ரொம்ப பிடிச்ச பெயர்கள். ஒரு பையனை முன்னிட்டு நாங்கள் கூறவில்லை, அவங்ககிட்ட சொல்றணும். சொல்றதையும் நம்மளுக்கு இன்னதுதான் வேணுங்கிறத கேட்கக்கூடாது. கஷ்டம் வரச்சையும் கண்டிப்பா அவங்ககிட்ட கேட்கலாம். அவன் கேட்டா நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் இதை நிவர்த்தி நீ தான் பண்ண முடியும், நீ பண்ணி கொடுன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பான். ஆனா அதை கேட்காத அளவுக்கு தினம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவன் நாமத்தை மட்டும் சொல்லணும். ஸ்வயம் பிரயோஜனமாகவே சொல்கிறோம். உனக்கு உன்னுடைய முகத்து சந்தோஷத்துக்கோசரம், உன்னுடைய முகத்துல அந்த புன்னகை வரப்போறதே அதுக்கோசரம் நாங்க சொல்கிறோம். வாயினால் உன் நாமம் பாடி மனத்தினால் சிந்தித்தால் அனைத்து பாவங்களும். நம்மளுக்கு 3 கரணங்கள், கையால அஞ்சலி பண்ணணும், கை கூப்பணும். இந்த மனசுல எங்கெங்கேயோ என்னென்னமோ சிந்தனையை வச்சுட்டு சும்மா வாயில ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னா போறாது. இந்த மனசு, கை, மெய், வாக்கு, நாக்கு 3தாலேயே அவனை சொல்லணும்னு சொல்லி சொல்லுவான்.
யாம் பெரும் சன்மானம், நீ எங்களுக்கு உயர்ந்த சன்மானம் செய்ய வேண்டும். என்ன சன்மானம் செய்யணும்னா, பெண்கள் நோன்பு நோக்கினர், கண்ணன் நடத்தி கொடுத்தான், அவனுடைய கருணையால் தான் முடிஞ்சுது. அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய நோன்புக்கு முடிக்கிறதுக்கோசரம் தான் உங்கள்கிட்ட கேட்குறோமே தவிர எங்களுக்குன்னு ஒரு சுய பிரயோஜனத்தை கேட்கல. நேத்திக்கே அப்படின்னு விண்ணப்பிச்சேன். அந்த ஊர்க்காராளுக்கோசரம் அவள்லாம் நோன்பு இருக்க சொன்னாங்கிறதுக்கோசரம் அதுக்கோசரம் நாங்கள் நோன்பு இருக்கோம். அந்த நோன்பை முடிச்சு கொடுத்தாதான் ஊர்க்காராளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஊர்க்காரா படுற சந்தோஷம், ஏன்னா உனக்கு உன்னுடைய பக்தர்கள் படுற சந்தோஷம் தான் உனக்கு சந்தோஷம். அதனால அந்த ஊர்க்காரெல்லாம் படுற அந்த சந்தோஷத்துக்கோசரம் தான் நாங்கள் அந்த நோன்பை முடிச்சு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்குறோன்னு சொல்கிறோம். ராமன் தனக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு உலக மக்கள் அறிகும் வகையில் அனுமனுக்கு சன்மானம் செய்யறதுக்கு இது பண்ணுறோம். ராமனுக்கு காட்டலாம் போயிட்டு வந்துட்டான். கடைசியில் ராமர் பட்டாபிஷேகம் ஆகுது. அப்போ எல்லாரும் சேர்ந்துருக்க செய்ய அனுமானுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா அனுமான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால அனுமானுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அவ்வாறு நீ எங்களுக்கு செய்ய வேண்டும். அவன் முக்கிய பிரதேகி, இந்திரனால ஒரு பெரிய அழகான முத்தால ஆன ஆகாரம் அது கிடைச்சுதான். அதை கையில் எடுத்து சீதையை பார்த்து, இதை நீ எவன் மூலமாக மகிழ்ச்சி பெற்றாயோ எவனிடத்தில் உயர்ந்த குணத்தை நீ பார்த்தாயோ அவனுக்கு இதை கொடுன்னு சொல்லி ராமர் கொடுக்குறார். அப்போ ஹனுமானுடைய கழுத்துல அதை இது பண்ணாராம். அது போல சீதையால யாருக்கு மகிழ்ச்சி வந்ததோ, சீதைக்கு மகிழ்ச்சி வந்தது அனுமானால. சீதை யாரை வசதியா நினைச்சா அனுமானால. அனுமான் ராம பக்தன், ஆனா எல்லாத்துலேயும் வசந்து நின்னான். அந்த மாதிரி ஒரு சீதை கண்டேன் சீதையேன்ற வார்த்தையை முன்னாடி சொல்லிட்டா எங்க சீதை இல்லாத போயிட்டாளோன்ற ஒரு அர்த்தம் வந்துடுமா. அதுக்கோசரம் ஹனுமான், ஏன்னா அவர் வேத சாஸ்திரங்கள்ல அத்தனையும் படித்தவர், கண்டேன் சீதையன்னு தான் சொல்வார். முதல்ல சீதையும் சொல்லிட்டு அப்போ சீதை இல்லைன்றாப்புல ஒரு பயம் வந்துடுமா ராமனுக்குன்ட்டு, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி உதத்தார். அப்போ அவனை அனுமான் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி, எனக்கு எதுவுமே சொல்ல தெரியலப்பா, நான் ஆலிங்கனம் பண்ணிட்டாரான். அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. அது திருமங்கை ஆழ்வார் அவருடைய பாசத்தில் சொல்லுவார், நீ தான் எனக்கு உற்றவன் கட்டுக்கோசரம் என்ன பண்ணுவார். இன்றைக்கும் வாழை இலையில் ஒரு நடுப்புற ஒரு கோடு நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த காலத்தில் வாழை இலை அப்படி கிடையாதான். ஒரு சின்ன கதை பெரிவா சொன்ன சரித்திரம் இது. அப்போது எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பந்தியில் உட்காந்துருக்காராம். கடைசியில் அனுமார் வராராம். அனுமார் வந்தப்போ இடம் இல்லை, அந்த இடத்துல இடம் இல்லை. அப்போ ராமர் கூப்பிட்டு தனக்கு எதிர்த்தாப்புல அனுமாரை உட்கார வச்சுட்டு இலையில நடுப்புற ஒரு கோடு போட்டாராம். இந்த பக்கம் நீ சாப்பிடு, இந்த பக்கம், ஏன்னா ஒருத்தர் எச்சல் இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது. இந்த பக்கம் நான் சாப்பிட, இந்த பக்கம் நீ சாப்பிட. அன்னிலேருந்து தான் வாழை இலையில அணிலுக்கு அதே மாதிரி தான் ராமன் தடை விட்டதுனால தான் 3. இதெல்லாம் ராமாயணத்தில் வரக்கூடிய சரித்திரங்கள், இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரே இலையில அனுமனை கூட்டி சாப்பிட வச்சார். அது அனுமனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு பக்தனுக்கோசரம் அவன் இறங்கி வரக்கூடியவன். அவனுடைய அந்த வாத்சல்யத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதுதான் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம். என்னன்னு கேட்டால், அவன் இவ்வளோ நல்லவன் தெரிஞ்சும் அவனை அணுகிறதுக்கு நம்ம பயப்படும். தாய், தந்தை, ஆச்சாரியன், இறைவன், இந்த 4வருடைய ஆசையும் மனிதனுக்கு அவசியம் வேணும். முதல்ல தாய், அப்புறம் தந்தை, அதுக்கப்புறம் ஆச்சாரியன், மாதா, பிதா, குரு, தெய்வம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எனவே மாத்ரு தேவோ பகக, பித்ரு தேவோ பகக, ஆச்சாரிய தேவோ பகக என்று உபநிஷத் சொல்றது. இது மூலியம் தெய்வத்தின் அனுகிரகம் அவசியம் ஏற்படும் என்று சொல்லாக்குது. முதல்ல இவா கிட்டெல்லாம் எடுத்த உடனே மேலே உப்பரிகளை போய் இந்த மாடியில் உச்சியில் போய் நின்றுட முடியாது. ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி தான் போகணும். ஒரு 2-3 படிக்கட்டாக தாவி போனால் கீழே விழுந்துருவோம். அந்த ஆபத்து நம்மளுக்கு நிச்சயம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு படியாக முதல்ல அம்மாவை சேவிக்கிறதுக்கு பார்த்துக்கணும். பெத்த அம்மாவை எந்த பசங்க தினம் சேவிக்கிறாளோ அந்த பசங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. அப்படியே அடுத்த ஜென்மம் வந்தாலும் ரொம்ப உயர்ந்த குணம் வரும்ன்றது சாஸ்திரம்.
அம்மாவை தினம் சேவிச்சு எழுந்திருக்கணுங்கிறது சாஸ்திரம். அந்த தாய், அதுக்கப்புறம் தந்தை சொல் மிக்க மந்திரம் வேண்டும். நம்மளுக்கு முதல்ல ஆச்சாரியன் அப்பா தான். அதுக்கப்புறம் அந்த அப்பா கொண்டு போய் நம்மளை ஒரு குரு கிட்ட சேர்க்கிறார், ஸ்கூலில் சேர்க்கிறார். அந்த காலத்தில் குருகுலத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். இவாள்லாம் சேர்ந்து எதை சொல்லி கொடுப்பா? நாராயணனே பரதெய்வம், அவன் தான் நாராயணாய, அவனை மட்டும் சரணாகதி பண்ணின்னு சொல்லி அவள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பான். அப்போ அவனை பற்றின அறிவு நம்மளுக்கு வருதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அர்ஜுனன் ரதினம் ஆஸ்வானாம் சாரதியும் சர்வலோக சாட்சிகம் சகரக என்றார் உடையவர். அந்த திரிலோகநாதனான அவன் அர்ஜுனனுக்கு அவன் தேர்தட்டில் அவன் காலம் கீழே அவன் சண்டை போடுற வேகத்தில் பகவானுடைய தோளில் எத்தனையோ தரம் காலால் உதைப்பானான். அவன் அந்த அம்பு விடுற வேகம் அவனுக்கு, எதிரிகளை கொல்லணுன்ற வேகம் அவனுக்கு. இங்கே கிருஷ்ணன் உட்காந்துருக்கானே, இவனை உதைக்கிற மேலாம் தோணாதான். அந்த அளவுக்கு அந்த சாரதியாக இருந்து பண்ணான். அந்த அளவுக்கு அவன் இறங்கி போகிறவன். அதுலேயும் இன்னொரு சின்ன சத்திரமும் சொல்லுவான். போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் தட்டிலேருந்து இறங்கணும். அந்த தேர்லேருந்து இறங்கிறதுக்கு சாரதி தான் மேலே இருக்கிறவனை கீழே கையை பிடிச்சி கீழே இறக்கி விடணுமா, அதை சொல்லுவான். இப்போது கண்ணன் மட்டும் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் நீ கீழே இறங்குன்னு சொல்லி சொல்கிறான். இறங்குன்னு சொன்னப்போ அர்ஜுனன் நீ தானே எனக்கு கையை பிடிச்சி இறக்கி விடணும், நீ உட்காந்துருக்க, நான் இறங்கணுமான்னு கேட்குறான். இல்லை நீ இறங்குன்னு சொல்கிறான் கண்ணன். சரி கட்டுப்பட்டு இறங்கிட்டான். இறங்கிட்டு அந்த அதுக்கப்புறம் கண்ணனும் இறங்குறான். கண்ணனை இறங்கின உடனே அந்த தேர் அப்படியே எரிஞ்சு போயிட்டான். ஏன்னா அந்த தேரில் ஹனுமான கொடியாக வச்சுருந்தான். அந்த கொடி பறந்து போயிடுது. தேர்லேருந்து கண்ணன் இறங்கின உடனே அந்த தேரே அழிஞ்சு போயிடுது. அதுக்கோசரம் தான் எல்லா வரம்பையும் மீறி நீ கீழே இறங்கு, நான் அப்புறம் இறங்குறேன்ற அளவுக்கு அவனுக்கு தான் தெரியும், அர்ஜுனனுக்கு தெரியாது. இந்த தேதி எரிஞ்சு போயிடுங்கிறது அர்ஜுனனுக்கு தெரியாது, கண்ணனுக்கு தெரியும். அதனால தான் அந்த அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் தான் தன்னுடைய வரமுறையும் மீறி அவனுடைய மாயாஜாலங்களால் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் அவனை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனும். அந்த பசுக்களுக்கு எப்படிலாம் அவன் காப்பாற்றினானோ அந்த மாதிரி வந்தான். அப்போது அவன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஆபரணங்கள்லாம் பூட்டிட்டோம். அந்த ஆபரணங்கள்லாம் பூட்டிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் அந்த காலத்து ஆபரணங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் அதெல்லாம் தெரியும். இப்போ சூடகம்ன விவாக காலத்தில் வதுவுக்கு வரந்தான் ஆபரணங்களை கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் செவிப்பூனா காதில் இருக்கிற தோடு, செவிப்பூ தோடுனா காதில் இருக்கிற தோடு. செவிப்பூவைனா அந்த காலத்துலேயும் காதுக்கு மேலே இந்த காலத்துலேயும் நிறைய பேர் போட்டுக்கலாம். குத்திட்டு ஒரு சின்ன மொட்டு மாதிரி ஒன்று போட்டுப்பான், அதுக்கு பேர் தான் செவிப்பூன்னு சொல்கிறான். அந்த மாதிரி பாடகம் அந்த தோளில் வங்கின்னு நம்ம இந்த காலத்தில் சொல்கிறோம், அதை தான் சொல்கிறான் அந்த காலத்தில். அந்த மாதிரி சூடகமே, தோல்வலியே, தோடே, செவிப்பூவே, அது எல்லாத்தையும் அந்த அணிஞ்சுக்கிறான். அணிஞ்சிட்டு ஆள வந்தார். இதில் சகாதசங்கிற சுகத்தில் கர்ணபூஷணம், செவிப்பு இவர்களின் பெருமையை ரொம்ப வசத்தியாக பேசுகிறார். எம்பெருமான் தன்னுடைய மணிக்கட்டுகளில் நான் கயிற்றை பிடித்து இழுத்து அம்புகளை பெய்வதால் தழும்பு ஏற்பட்டு இருந்தது. பிராட்டிமார்களின் திருச்செவியில் உள்ள புஷ்பங்கள், காதணி, எம்பெருமானுடைய அவிழ்ந்த கூந்தல், கற்று இவைகள் அழுந்த அந்த திரைகள் ஏற்பட்டத எம்பெருமான் புஜத்தில் நன்கு காணப்படுகின்றனன்னு சொல்லி அந்த அத்திவரதரை அனுபவிக்கிற செய்யும் அந்த இடத்துல பெருசாக எடுத்து சொல்கிறான். அர்ஜுனன் நாகக்கண்ணிகை உலோபியை மணந்தான். அது அவன் எடுக்கும் சேரும்போது அந்த கரங்கள் இல்லை, நான் தழும்பு அவனுக்கு அந்த அம்பை விட்டு 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 பண்ணதுனால அவனுக்கும் அந்த நான் தழும்பு இருந்ததுன்னு சொல்கிறான். ஆடை உடுப்பும் அவன் உடுத்தாத உடை அன்று, அதாவது அவன் நமக்கு உகப்புடன் உடையை உடுத்தி விட வேண்டும், அதுதான் உடை. எல்லாரும் இதுக்கு சொல்லுவா. எல்லா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆடை அடிவா, இது முரணா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறார் பெரியவா. என்னென்னா ஆடை உடுப்போம், அவன்
எல்லாருக்கும் அதுக்கப்புறம் வஸ்திரங்களை கொடுக்குறோம். முன்னால் அவள் எல்லாருமே வஸ்திரம் போட்டுன்னு இருக்கிறவா தான். போட்டுன்னு இருந்தவாளுக்கு இத்தனை நகைகளையும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அத்தனையும் போட்டுக்கிறாவா. அதுக்கப்புறம் வஸ்திரங்களை பட்ட ஆடைகளாக அவளுக்கு கொடுக்குறான். அதுதான் அவன் கொடுத்ததை அவன் கொடுத்த அந்த வஸ்திரத்தை அவள் ரொம்ப வசதியாக எடுத்து மேலே அணிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்கிறார். அதன் பின்னே பால் சோறு. வஸ்திரம் போட்டுனதுக்கப்புறம் போஜனம் பண்ணணும். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பண்ணுறான். முதல்ல நகையெல்லாம் கொடுக்குறான். ஏற்கனவே அவள் வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கனால நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் பட்டாடைகளாக கொடுக்குறான். அதையும் வாங்கி அணிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா அதன் பின்னே பால் சோறு. வஸ்தாபத்துக்கு பின்னே போஜனம் செய்ய வேண்டும். உடை உடுத்து கொள்ளாமல் எதையும் அருந்துவது தகாது. மேலும் எழுந்திருக்கும் போது ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். செல்லும் போது கேசவ நாமம். உணவு கொள்ளும்போது கோவிந்தன், தூங்கும் போது மாதம். இதெல்லாம் நம்மளுக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருப்பா. இருந்தாலும் அணியன்னு சொல்ற. காத்தால எழுந்து கண்ணை முழிச்ச உடனே ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ அது காத்தாலையும் மத்தியானமோ ராத்திரியோ எந்த வேலை சாப்பிட்ட உட்காந்தாலும் நம்ம அந்த அன்னத்தை எடுத்து வாயில் போட்டுட்டே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கு அதே மாதிரி வெளியில் எங்கே கிளம்பினாலும் அந்த வாசப்படியை விட்டு காலை வெளியில் வைக்கிறோன்னா கேசவா நாராயணா மாதவா அந்த 12 நாமம் நம்மளுக்கு தெரியும்னா கேசவா கேசவான்னு மட்டுமாவது நம்ம சொல்லிக்கிறோம். ராத்திரி படுத்துட்டு தூங்க போகிறோம்னா மாதவன் அந்த மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கானே அந்த மாதவனை நினச்சிட்டு தான் மாதவா மாதவா மாதவான்னு 7 தடவை சொல்லிட்டு தூங்கினோம்னா நம்மளை துர்சொப்பனங்கள் அண்டாது. அதை அப்படின்னு சொல்லி பெரியவாடம் சொல்கிறார். சில பெண்கள் தாராளமாக இருப்பாங்க. நெய்யை கொஞ்சமாக முழங்கை வழிவார அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். அந்த ஏன் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கிருஷ்ண சன்னதியில் திருப்திகளாக இருக்கிற இவர்களுக்கு அந்த கிருஷ்ணனே அவளுக்கு திருப்தி. அவனை பார்த்துட்டதே அவளுக்கு பரம சந்தோஷம். அப்படி இருக்கிறச்சையும் அந்த முழங்கை வழிவார அப்படின்னா அந்த வாயில் அந்த சாதம் போய் அந்த சாதம் உள்ளே போனாதானே கையில் இருக்கிறது இது பண்ணும். கையில் அப்படியே வச்சுட்டே இருந்து அவனையே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாக்க அந்த சாத்தில் இருக்கிற நெய் அவன் விரல் வழியாக கீழே வந்து முழங்கை வழிவார அந்த அளவுக்கு அவனையே அனுபவிச்சதுக்கு அவளுக்கு சாப்பாடுறதுக்கு கூட பெரியவெல்லாம் அதான் சொல்லுவான். செவிக்கு உணவு இல்லையெனில் வயிற்றுக்கும் உண்போம்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். அந்த கேள்வி அந்த கண்ணால் அவனை அனுபவிக்கிறது, அவனுடைய நாமங்களை கேட்கறது, அவனுடைய சேஷிதங்களை கேட்கறது, இதுலேயே நம்ம ஆழ்ந்து போயிட்டோம்னா வயிற்று பசியே நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் இவன் அந்த கையிலேயே அந்த சாப்பிட்ட வச்சுன்னு அவனையே அனுபவிக்கிறதுனால அதில் இருக்கிற நெய் பூரா முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கு பட்டர் பதிலளிக்கிறான். என்னன்னா ஆனந்த ரூபியான கண்ணனையே பார்த்து கொண்டு இருப்பதால் இவர்கள் வயிறு நிரம்பி விட்டது. அந்த கண்ணனுடைய அனுபவம் எப்படி அந்த துர்வாசருடைய 1000 சிஷ்யர்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பருக்கையே தான் சாப்பிட்டு அதனால் அவள் அத்தனை பேருக்கும் பசியை போக்கி இவாளை பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினாலும் அந்த மாதிரி அவனை அனுபவிச்சா போதும். நம்மளுக்கு பசி எது தாகம் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்னா நாள் பசியாவது பெரியாழ்வார் சொல்கிறார். எனக்கு வந்து ஏகாதசி பட்டினிலாம் பட்டினியே கிடையாதுப்பா, அது சகஜம். எனக்கு வசதி இல்லாத பட்டினி கிடக்கிறான் ஏழைகள்லாம், அதுவும் பட்டினியே ஆகாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த 4 வேதங்களை சொல்லி உனக்கு ஒரு துளி பூவை அள்ளி போடாத, உனக்கு கண்டறலை பண்ணாத எதையாவது சாப்பிட்றதுக்கு எனக்கு நேர்ந்ததுன்னா அன்னைக்கு நான் சாப்பிட்டாலும் கூட எனக்கு பட்டினி நாள் தான் பெரியாழ்வார் அவ்வளோ சிரமமாக சொல்வார். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அந்த உண்ணாத நாள் அந்த பெரியாழ்வார் பண்ணபடி எம்பெருமானை நேரில் பார்ப்பதோ அவன் நாமங்களை சொல்லாமல் இருந்தா அன்றோ பசி. அவனை பார்க்காட்டாலோ அவன் நாமத்தை காட்டாலேருந்து இன்னி வரைக்கும் இவன் மணி 10 ஆயிடுது. காட்டாலேருந்து என்னென்னமோ வேலை, யாரோ வரா, எங்கெங்கேயோ பேசுகிறா, டிவியில் அது சொல்கிறா அது சொல்கிறா, இப்படியே போயிடுது. அவன் நாமத்தை உணர்ந்து ஒரு 2 நிமிஷம் கூட சொல்ல முடியலன்னா அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வேஸ்ட். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அவன் ஏன் நினச்சிட்டு இருந்தா அவன் நாமத்தை சொன்னால் நம்மளுக்கு அந்த பசி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அது அந்த அவன் அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்றதுக்கு அவன் முயற்சியே பண்ணல அப்படின்னு சொல்கிறான். மேலும் அவன் திருமங்க மடத்திலே பெண்களில் மயக்கம். ஏன்னா நேற்றே பார்த்தோம், மாலை அவன் மயக்கக்கூடியவன், அவனும் மயங்கக்கூடியவன். அது போல கூடி இருந்து அப்பேற்பட்ட மாலை பார்த்து இவளுக்கு சாப்பிடக்கூட முடியாத நிற்கிறாளே, எல்லாருமா சேர்ந்து கூடி இருந்து எப்பவுமே அடைய திருப்பி திருப்பி அதுதான் விண்ணப்பிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வஸ்து கிடைச்சிருக்குனாக்க 4 பேருக்கு பகிர்ந்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதே போல நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா 4 பேருக்கு அதை சொல்லணும். இந்த விஷயம் பண்ணால் இது நல்லதுங்கிறத எடுத்து சொல்லணும். அந்த கூடி இருந்து அந்த கூட்டத்தில் யாராருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ, யாராருக்கெல்லாம் எடுத்து உரைக்க முடியுமோ அதை மாதிரி பண்ணணும். எத்தனை பேரோட சேர்ந்துட்டு அப்படியே ஆடி பாடி இசை பாடி அகங்கரைந்து நாடி நரசிங்கான்னு எப்படி நம்ம உருகணுமோ அந்த மாதிரி உருகினோம்னாக்க, கூட்டத்தில் இருந்தோம்னா, சத் சங்கத்தில் இருந்துட்டோம்னா, அந்த சத் சங்கம் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடும். அந்த உயர்ந்த இடம் கடைசியில் பகவான் மூலியமாக மோட்சம் கிடைச்சிரும். ஆச்சாரியன் கிட்ட போய் கொண்டு விடும். ஆச்சாரியன் மூலமாக நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சிரும். நம்மளுக்கு வேண்டியது கூடி இருக்குது. ஒரு 10 பேர் யாரெல்லாம் நல்லவா இருக்காளோ அவளை கூட எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்பெல்லாம் பேசுங்கோ, பகவத் விஷயத்த பேசுங்கோ, அவன் நாமத்தை சொல்லுங்க. அவ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னாங்க, நீங்கள் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி பழக 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 மனசு முதல்ல பதப்படும். கல்லும் மண்ணும் குப்பையும் கூலமா இருக்கு நம்ம மனசு. இதை முதல்ல கொஞ்சம் பதப்படுத்தணும். பதப்படுத்துறதுக்கு அவனுடைய நாமங்கள் தான் நம்மளுக்கு ஒத்தாசப்படணும். முதல்ல நம்மளுக்கு வேண்டிதான் அந்த நாம ஜபம். அந்த நாம ஜபம் பண்ண பண்ண எப்படியா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் வரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடணும்னு நம்மளுக்கு விதிச்சிருக்காளோ அந்த வழியில் போகிறதுக்கு நம்ம மனசில் கொஞ்சோண்டு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் நல்ல விஷயமோ அதில் காட்டி கடைசியில் அவனை காட்டி கொடுக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன். எப்போதும் நான் கூடியே இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. தனியாக இருக்கணும் எப்போனாக்க, எப்போ பகவத் விஷயம் பேசாத வாழலாம், அசுர குணங்கள் இருக்கிற வாழோலையே யாரெல்லாம் இருக்காளோ அவளோட கூடக்கூடாது. அவளை விட்டு நம்ம விலகிடணும். அந்த மாதிரி மனுஷா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தனிமைப்படுத்திக்கணும். யாரெல்லாம் பாகவதர்களோ யாரெல்லாம் பாகவத கோஷ்டியில் இருக்காளோ அவளோ விட்டு விலகவே கூடாது. அதுதான் சொல்கிறேன். முன்பு ராஜ கிரீடையில் இருந்த இருப்பு இப்போதும் வேணும். அந்த ராஜ கிரீடை ஒவ்வொருத்தைக்கும் ஒவ்வொரு கண்ணன், ஒவ்வொருத்தைக்கும் ஒவ்வொரு கண்ணன். அப்படியே அத்தனை பெரிய அந்த பக்தி வெள்ளத்தில் ராஜ கிரீடைன்னா நம்மளாம் எதுவோ அசிங்கமாக நினச்சிக்கிறோம். அந்த அசிங்கமே கிடையாது. ராஜ கிரீடைங்கிறது அவன் மனசில் இருக்கிற வேறு எல்லா எண்ணத்தையும் அழிச்சிட்டு அந்த பகவத் பக்தியை மட்டும் ஊட்டினான். அதுதான் ராஜக்கிரீடை. ராஜக்கிரீடைன்னா அதுதான் ராஜக்கிரீடை. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் வசனத்தில் சொல்லிட்டான். அவன் ஒத்தந்தான். நம்மளால வேறு எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் நம்மளுக்கு மோட்சம் தர முடியாது. அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிறவின்னு எடுத்து பிறப்போம் செத்து போவோம். இந்த சுழல்லேருந்து மாறி நம்மளுக்கு மோட்சம் தரணும்னா அது நாராயணன் மட்டும்தான் சொல்கிறான். அதை அவர் வியாஜமாக கொள்வதிலேயே கைங்கரியம்தான் வித்தியாசம். அதை ஒரு காரணமாக வச்சுக்கிறார். அந்த மோட்சத்துக்கு தான் காரணம் நம்மளுக்கு என்ன? கைங்கரியம். கைங்கரியம்னா பெற்ற அம்மா அப்பாவுக்கு ஒத்தாசை பண்ணுறமே அதுவும் கைங்கரியம் தான். நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுறமே அதுவும் கைங்கரியம் தான். முடியாத வள்ளா இருக்காளே, அவள் ஒரு குருடன் இருக்கான், அந்த இதுலேருந்து இங்கே வரணும், அவனை கையை பிடிச்சி நீங்கள் இந்த பக்கம் கொண்டு விட்டுங்கன்னா அதுவும் கைங்கரியம் தான். பெருமாளுக்கு பூ பறித்து கொடுத்தா கைங்கரியம், மாடை தொடுத்து கொடுத்தா கைங்கரியம். இந்த மாதிரி எது பண்ணாலும் அதுக்கு பேர் கைங்கரியம், அதுக்கு பேர் கைங்கரியம். அந்த மாதிரி கைங்கரியங்கிறது இதுதான் கைங்கரியம். அதே மாதிரி பாகவத கோஷ்டியில் நம்ம இருந்தோம்னாக்க அந்த பாகவத ஆளுக்கு ஒரு தீர்த்தம் வாங்கி கொடுக்குறோமா அது கைங்கரியம். தாகத்தில் தவிக்கிறவாளுக்கு தீர்த்தம் கொடுக்குறோமா கைங்கரியம். பசியோடு இருக்கிறவாளுக்கு ஒரு துளி சாதம் கொடுக்குறோமா கைங்கரியம். கைங்கரியம்னா ஏதோ பெரிய திருந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். பகவான் கைங்கரியத்தை விரும்புகிறான்னா இதை தான் அவன் விரும்புகிறான்.
இதுதான் கைங்கரியம்னு சொல்லி அவ எல்லாரும் சொல்றாங்க. குத்து விளக்கு என்ற இடத்தில் பரியங்காசனம், இங்கு போஜ்யாசனம். குத்து விளக்கு பாசத்துல பரியங்கம் அவன் எப்படி படுத்துட்டு இருந்தாங்கிறத விவரிச்சா. இங்க போஜ்யாசனம் அப்படின்னா சாப்பிட்றத பத்தி இந்த இதுல சொல்றான் அப்படிங்கிறத சொல்றான். எம்பெருமானை விட்டு பிரிந்த போது நெய் உண்ணும், பால் உண்ணும், மையிட்டு எழுதும், மலரிட்டு எழுதும்னா எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்போ பெருமானே பார்த்துட்டான். பார்த்தப்போ அவனே கொடுக்குறான். நீங்கள் எனக்கோசரம் இத்தனை நாள் இருந்தாங்களே, உங்களுக்கு எத்தனையோ டெஸ்ட் வச்சேன், அத்தனையில நீங்கள் பாஸ் பண்ணுங்களே, அந்த பாஸ் பண்ண உங்களுடைய அந்த தகுதிக்கோசரம் இதோ நகையாக கொடுக்குறேன், பட்டாடியாக கொடுக்குறேன், நெய் அமுதா கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அவன் எடுத்து கொடுக்குறான். ஸ்ரீ ராமபிரானும் தன்னிடம் அதிக அன்பு கொண்ட பரதனை பிரிந்து இருப்பதால் ராவண வரத்துக்கு பிறகு பலமுறை விபீஷணன் பிரார்த்திக்கப்பட்டும் சாணம் அலங்காரம் பதியேற்றவைகளை தடுத்து விட்டான். அந்த பரதனுக்கு போய் அங்கே போய் பரதனை காப்பாற்றி அதுக்கப்புறம்தான் நான் என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன், தவிர இங்கே நீ எது பண்ணாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி விஷ்ணுக்கிட்ட சொல்கிறான். அயோத்திக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ராமன் விசோதித்த ஜடஸ்தானக அவனுடைய ஜடாமுடியெல்லாம் அயோத்திக்கு அந்த பரதன் பார்த்து தழுவி பரதன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எடுத்தான். அதுக்கப்புறம் தான் தன்னை அலங்காரம் பண்ணிட்டான். ஏன்னா பரதன் ஆழ்வான், அவனுக்கு அடிமைப்பட்டவன். பரதன் ஆழ்வான்ற அளவுக்கு வஸ்தியா அவனை போல ராம பக்தியில சிறந்தவா யாருமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்ல. ராம பக்தி இல்லைனாக்க அனுமார் ராம பக்தி உடையவர், பரதன் ராமனுக்கு அடிமை. ராமனை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத இருந்தவன். லக்ஷ்மணன் அவனுக்கு பரியங்கம், அதாவது நின்றால் திருவடி, நடந்தால் திருவடி, நின்றால் சிம்மாசனம், படுத்துண்டா படுக்க, எல்லாமே அவனுக்கு ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன். அதனால தான் ராம லக்ஷ்மணான்னு வருது. பரதன் லக்ஷ்மணனையும் விட வசதி, அந்த பரதனையும் விட வசதி சத்ருக்கணன். ஏன்னா அவன் பாகவதன். இப்போ பரதனை ஃபுல்லா அண்டி இருந்தவன் சத்ருக்கணன். பரதன் தன் ராமன் இல்லாத தான் இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் வாழ்ந்தவன் பரதன். அந்த பரதனை அவனுக்கு சேவை பண்ணுறது ஒன்று தான் எனக்கு தெரியும்னு இருந்தவன் சத்ருக்கணன். லக்ஷ்மணன் இவனுக்கு ராமனுக்கு சீத்தைக்கு சேவை பண்ணுறானே தவிர மற்றபடி அந்த அளவுக்கு தன்னை ஆழ்படுத்திக்கல. ஆழ்படுத்தின்னு இருந்தானாக்க பரதன் சேனையோடு வரான். சேனையோடு எல்லாம் பரத்வாசர்களோட எல்லாரையும் கூட்டின்னு வரான். வர செய்யும் இந்த பக்கம் குஹனுடைய இதில் இருக்கான் ராமர்லாம். அந்த சேனையினுடைய தூசியை பார்த்துட்டு லக்ஷ்மணன் மேலே ஏறி மரத்து மேலே ஏறி பார்க்குறானா. அவ்வளோ சேனையோட வரலாம். அப்போ லக்ஷ்மணன் ஏன்னா அவனுக்கு அந்த ஆழ்ந்த பக்தி இல்லாததுனால லக்ஷ்மணன் ராமன் கிட்ட நான் போய் வில்ல எடுத்து போய் பரதனை அழிக்க போகிறேன், சேனையெல்லாம் கூட்டின்னு வரான், இங்கே உன்னை அழிக்கிறதுக்கோசரம் பரதன் வரான்னு சொல்லி சொன்னானா. அப்போ இவன் சொல்கிறானா, உனக்கு தான் ராஜ்யத்தில் ஆசை இருக்குது, பரதனுக்கு அந்த ஆசை கிடையாதுப்பா, உனக்கு வேணா சொல்லு, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், பரதன் அதுக்கோசரம் வரல, எனக்கோசரம் வந்திருக்கான்னு சொல்லி ராமன் சொன்னானா. அந்த அளவுக்கு பரதன் வஸ்தியானவன். அந்த அளவுக்கு இவன் நின்றால் சிம்மாசனம், படுத்துண்டா படுக்க, நடந்தால் திருவடி, அவ்வளவுதான் லக்ஷ்மணனுக்கு தெரியுமே தவிர ராமனம் உள் விசுவாசம் வெளி சுவாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்தவன் பரதன். அந்த அளவுக்கு பரதனுடைய பெருமை. அதனால்தான் பரதன் ஆழ்வார், லக்ஷ்மண ஆழ்வார்லாம் யாரும் சொல்றாரு, பரதன் ஆழ்வார்னு சொல்றார். முதல் ஆழ்வானா ஸ்தாபிக்கப்பட்டவன் பரதன் தான். இப்போ இந்த பாட்டில் கொஞ்சம் உள்பொருளை பார்த்துட்டு நேற்று விட்டு போனதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பாட்டில் சாயுஜம், அதாவது அவனுடைய கருணை, அவன் எவ்வளோ அள்ளி கொடுப்பான். அவனுக்கு அடிமைப்பட்டுட்டானாக்க அவன் எத்தனை அள்ளி கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்கிறான். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜம், சாட்சிதாகா அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்கிறது உண்டு. சாயுஜம், சாட்சிதாகா இவ ரெண்டுத்தையும் கேட்டு கொள்கின்றன. இது ரெண்டும் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம்னா, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்,
என் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டு அதுக்கோசரம் நம்ம ஒரு நோன்பு இருக்கிறதோ ஒரு விரதம் பண்ணுறதோ இதுக்கெல்லாம் பேர் அவங்ககிட்ட கேட்டு வாங்குது. சோதன் புதை அப்படின்னா சாயுஜம், அதாவது ராமபிரானும் ஹனுமானும் ஒரே களத்தில் உண்டாதான் வால்மீகி. இதை தான் அடியே ஏற்கனவே அந்த ஹனுமான் கேட்கல, கேட்காதையே கொடுத்தான். இங்கே வா என்னோட வந்து சாப்பிடுன்னு சொல்லி ராமன் அந்த கேட்காதையே கொடுத்தான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அனுமன் செய்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் ராமனாலேயும் செய்ய முடியாது. அதனால் ஆஞ்சநேயரும் அதை எதிர்பார்க்கவும் மாட்டார். அதுதான் ஆஞ்சநேயருக்கு இருக்க ஒரு பெரிய குணம்னு கேட்டால், நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒத்தாசை பண்ணிட்டோம்னா அதுக்கு பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது யார்கிட்டையும். இது என்னால் முடிஞ்சது, என்னுடைய சக்தி இது, அதுக்கோசரம் நான் அவளுக்கு பண்ணேன்னு சொல்லணுமே தவிர இவாளுக்கு அந்த ஒத்தாசை பண்ணால் இதனால் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும், அட்லீஸ்ட் பகவானுடைய கிருபை கிடைக்கும்னு கூட நினைக்கக்கூடாது. லாஸ்ட் பட்சம் இதை நான் பண்ணுறேன் அதனால கண்ணை எனக்கு அருள் புரியும் அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாததான் யாருக்குமே ஒத்தாசை பண்ணணுங்கிறது சொல்ல. எம்பெருமானத்தில் பக்தி செய்வர்கள் 4. அதில் அவருக்கு பேர் ஆர்த்தர், ஜிஞானி, அர்த்தார்த்தி, ஞானி. இந்த ஆர்த்தர் அப்படிங்கிறவா அவங்கிட்ட போய் இதை கேட்குறவா, செல்வத்தை கேட்குறவா. இது கூட அதை கூட செல்வத்தன்னு இல்லை, எதையோ நம்ம குழந்தைக்குன்னு கேட்குறோமோ, ஆத்கார்க்குன்னு கேட்குறோமோ, மாமியார் கேட்குற ஏதோ ஒன்று தான் அவங்ககிட்ட கேட்குறோம். ஜிக்ஞானி அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்கிறது. அவர் பேர் கைவல்யாட்டின் பேர். அதான் அவளுக்கு மறுபிறவி இல்லை. ஏற்கனவே அடியன் கைவல்யன்னா என்னங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லிட்டேன். கைவல்யாட்டி தான் ஜிக்ஞானி. அர்த்தாத்தினாக்க அவனை நம்புகிறோம், அவனும் நம்மளை ஏற்றுண்டுட்டான், அவனும் இது பண்ணுறோம். அதே சமயம் இந்த மனசு பூரா அவங்ககிட்டே ஈடுபடாத இந்த உலக விஷயங்களையும் இப்போ நம்ம ஈடுபட்டுருக்கோம். அதே அவனையும் நினைக்கிறோம். நம்மளாம் அர்த்தார்த்திகள், நம்மளால் 2மே பண்ண முடியுது. ஏன்னா உலக விஷயத்தில் உலக வாழ்க்கையை நம்மளால் விட முடியல, இது பண்ண முடியல. ஞானி அப்படிங்கிறவன் அவனை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத இருக்கான். கீதையில் சொன்னான், ஒரு ஞானி எனக்கு கிடைச்சான்னா அவனுக்கு நான் அடிமை அப்படிங்கிறான் கண்ணன். அது அவன்தான் ஞானி. கூடாதவர் 4 பேர் நம்மளுக்கு கூடக்கூடாது. எம்பெருமானை பற்றிய அறிவே இல்லாதவர், அவகிட்ட நம்ம சேரக்கூடாது. உண்டியே உடை, உகந்து இருக்கும் ஜனங்கள். இந்த எல்லாருமே சொல்கிறாங்க, சாப்பிட்ணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், விதவிதமாக வெளியில் போகணும், விதவிதமாக சாப்பிடணும், இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்டவாளோடையும் கூடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். அவர்களாம் நராதமர். அந்த அறிவு இருந்தும், பகவானுடைய அறிவு இருந்தும் இந்த உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவா. அவளுக்கு பேர் பாஷாண்டிகள்னு பேர். அந்த அவனுடைய பெருமையை சகிக்காதவர்கள் அவளும் இருக்கா இல்லையா. நம்ம பெருமாளை பற்றி 4 வார்த்தை சொன்னவனா அதில் எத்தனை குத்தத்தை எங்கேருந்து எப்படி இப்போ கண்ணனா அவன் பொம்பளையோடு சுற்றினவன், கண்ணனா அவன் வெண்ணத்தடி சாட்டுவான், எத்தனை பேர் நம்மளுக்கு சொல்கிறான். அவனை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள். அவன் ஏன் வெண்ணம் தெரியுதுன்னா, அவன் ஏன் ஸ்திரீகளோட அவளுக்கு பக்தி கொடுக்கறதுக்கோசரம் அவன் சேர்ந்தாங்கிறது ராசக்கிரடியை எப்படிலாம் திரிச்சு எத்தனை பேர் சொல்கிறான். அந்த மாதிரி அவனை பற்றி தப்பாக புரிஞ்சுன்னு பேசுகிறவா அவள்லாம். பகவானை பற்றி தெரியுது, ஆனால் அவனுடைய குணங்களை தப்பாக புரிஞ்சுன்னு பேசுகிறவா அவள்லாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மூலத்தனமாக சுத்தமாக அவனை பற்றி பேசுகிறவ பக்கத்தில் கூட ஒரு சிலர்லாம் நிற்க மாட்டான். பகவானை பற்றி யாராவது 4 பேர் பேசியிருந்தா அந்த இடத்துல கூட நிற்க மாட்டான். அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்கா இல்லையா. அவள் 4 பேரோடையும் சொல்லுங்க, கோவிலுக்கு போக மாட்டேன், கடவுளை வணங்க மாட்டேன், சோஸ்திரம் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரிலாம் உற்சவம் தான் வந்தால் போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறவாளோடையும் போய் சேராதவங்கன்னு சொல்லி எடுத்து சொல்கிறான். திருப்பாவையில் முதல் 5 பாசுரம் நோன்பை பற்றியது. 6லிருந்து 15 வரை 10 பாசுரங்கள் தோழியை எழுப்புவதற்காக ஏற்பட்டவர். இந்த முதல் 5 பாசுரம் அவருடைய 5 நிலைமைகளை ஏற்கனவே இது எல்லாத்தையும் அடிய விண்ணப்பிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நாராயணனே பரமபதலாம் இருக்கிறது, அடுத்தது பால் கடல் ஸ்ரீராப்திநாதன்,
அதுக்கப்புறம் அவனுடைய எடுத்த அவதாரங்கள், விபவ அவதாரங்கள், அதுக்கு அடுத்தது அந்தர்யாமையாக நம்ம கிட்ட இருக்கிறோமா, அப்புறம் அச்சாமூர்த்தியாக எத்தனை கோவில்களாக இப்படிலாம் இருக்கான். இந்த 5 நிலைகளை முதல் 5 பாசுரத்தை சொல்லிட்டேன். 6லேருந்து 15 வரைக்கும் நம்மள மாதிரி ஞானம் இல்லாத, ஞானம் நிறையா இருக்குது, ஞானம் இல்லாதன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மா அவ்வளோ அறிவுள்ளது. அந்த ஆத்மாவை மூடி இருக்கிற அந்த அழுக்க களையறதுக்கோசரம் அறிவு இவ்வளவுதாங்கிற பரமாத்மாக்கு ஏற்படுற அறிவு அளவுக்கு நம்மளுடைய ஆத்மாக்கு அறிவு இருக்குது. ஆனால் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அப்படியே மூடி இருக்கு. அந்த அழுக்க களைஞ்சுட்டா எப்படி அந்த மாணிக்கு ஒளி விடுமோ அந்த மாதிரி நம்ம ஞானத்தை விகசிக்க செய்கிறார். அஞ்ஞானத்தை போக்குறது அந்த 15 பாசுரம். 16வது பாசுரம் எம்பெருமானுடைய இல்லத்திற்கு வருவதை குறிக்கும் பாசுரம். அதை முதலாக கொண்டு மாலே மணிவண்ணா இந்த பாசுரம் வரைக்கும் 11வது பாசுரம் ஆகிறது. அன்று ஏகாதசி. அடுத்த பாசுரம் 12வது துவாதசி. ஏகாதசி அன்று உபவாசம். மாலை மணிவண்ணால உபவாசம். இங்கு நோன்பு நோற்பது. துவாதசி வந்து வடை பாயசத்தை கூட சாப்பிடணும் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல அவன் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கிறத இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாட்டில் ஆயர் பெண்கள் மூலமாக ஆண்டாள் எம்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து உண்ண வேண்டும் என்று கூறினாள். அதனால்தான் 100 தடாய் வெண்ணெய் நேர்ந்தேன், 100 தடா சர்க்கரை பொங்கல் நேர்ந்தேன்னு சொல்லிட்டு நேர்ந்துக்கிறான். அவன் நேர்ந்துட்டப்போ அவளால் சின்னவோ பகவானோட 5 வயசுலேயே போய் கலந்துட்டா. அவளால் பண்ண முடியலங்கிற இந்த திருப்பாவை ஜீயர்னு பேர் வாங்கின அந்த ராமானுஜர் இந்த பாசங்களை அனுபவிச்சப்போ அந்த கள்ளழகர் சுந்தர பெருமாள் கோவிலுக்கு போய் 100 தடா வெண்ணையும் 100 தடா சக்கரை பொங்கலையும் சமர்ப்பிச்சாராம். அதை தான் இந்த கூடாரவல்லி அன்னைக்கு இன்றைக்கும் ஆச்சாரியர்கள்லாம் எல்லா கோவில்கள்லேயும் ஆச்சாரியர்கள் மூலியமாக அந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா சக்கரை பொங்கல்ங்கிறது இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அந்த இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு திருப்பி ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாள்கிட்ட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ ஆண்டாள் தாயார் நேரம் வந்து வாரும் தமிழினாரேன்னு கூட்டின்னு போனாலாம். எனக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து மூத்தவன் அண்ணா மட்டும்தான், அவனால் மட்டும்தான் அவளுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேற்ற முடியும். வேறு அப்பாலாம் கூட ஏதாவது சாக்கு சொல்லி விட்டுருவா. ஆனால் அண்ணாக்கு தங்கங்கிற பாசம் ஜாஸ்தி. அந்த மாதிரி வாரும் தமையனாரேன்னு கூட்டின்னு போய் தனக்கு சரிசமமாக உட்கார வச்சுட்டாடா ராமாஞ்சரை. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லுவாள். நாரும் நறும்பொழு மாலரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன். ஏறு திருவுடையவன் இன்று வந்த இவை கொள்ளும் குழு. அவன் வரணும், அவன்கிட்ட நம்ம விண்ணப்பிச்சுட்டோம், அவன் வந்து நம்மளை இது எல்லாத்தையும் நம்மகிட்டேருந்து வாங்கிக்கணும். அந்த திருமாலர் சிலை அழகனுக்கு அவர் நிறைவேற்றி செய்யணுங்கிறத அந்த நிறைவேற்றாத ராமானுஜர் நிறைவேற்றி வச்சதுனால அவருக்கு திருப்பாவை ஜீயன்ற பேர் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியன். அந்த ராமானுஜருக்கு தங்கையா எல்லாரும் அப்படித்தானே பாடுறா. பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஆண்டாள் எப்பவோ பிறந்தா, எப்பவோ வாழ்ந்தா. ஆனால் ராமானுஜர் இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அவருக்கு பின்னானாள் வாழியன்னு சொல்லி பெருவாழ்ன்னு சொல்றாப்புல அந்த அந்த உகந்த ஆனார் மங்களாசாசனம் செய்திருக்கிற எனது முத்தண்ணா என்று சொல்லி அழைத்தாள். தங்கையினுடைய மனதில் உள்ள குறையை நீக்கி மனோரத்தை பூர்த்தி செய்பவன் அண்ணன் மட்டும்தான், வேற யாராலையும் அதை செய்ய முடியாதுங்கிறத எடுத்து சொல்றான். என்னால் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று வாழ்த்தப்படுகிறார். இந்த உயிர்ப்பொருளுடைய பதவுரையை பார்த்துட்டு எது நம்ம செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறத சுருக்கமாக பார்த்துள்ளோம். ஊடாரி வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு உலக இன்பத்திலேயே ஈடுபட்டிருக்கோம், உன்னோட கூட மாட்டேங்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஜீவர்களை இந்த குணங்களை காட்டி அவனுடைய அத்தனை குணங்களையும் காட்டி ஏதாவது ஒரு குணத்துக்கு இவன் வசப்பற்ற மாட்டானா அப்படின்னு காட்டி பசு போன்ற ஜீவர்களை காப்பாற்ற மனம் கொண்டவன். எப்படி அந்த பசுமாட்டை குழல் ஊதி எப்படி மயக்கி வச்சிருந்தானோ அந்த மாதிரி அந்த குழல் ஓசை மூலிமா நம்ம மனசுலாம் வந்து தினம் கதவை தட்டுறான். அதுதான் யோக நித்திரையில் இருக்கான் ஷீராப்திநாத்னா. அங்கேருந்து அந்த யோக நித்திரையில் இருக்கான். அவன் அங்கே படுத்துட்டு இருக்கான், யோகத்தில் இருக்கிறான். என்ன பண்ணுறான், இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற
அத்தனை பேர் மனசுலேயே வந்து தட்டுறான், தினம் தட்டுறான். ஏதாவது ஒரு நாள் டக்குன்னு இவன் முழிச்சுக்க மாட்டான்னா, ஆஹா பகவான் நம்மளுக்கு வந்து கதவை தட்டுறான், நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறான்னு ஒரு நாள் அவன் மனசில் எண்ணம் வந்துடாதான்னு சொல்லி அவன் இது பண்ணுறான். அந்த மாதிரி அந்த மோகம் எப்படியாவது என் குழந்தை என்கிட்ட வந்துட மாட்டான்னா தினம் தவிக்கிறானே, அந்த மோகம். துவயத்தை பாடி நாம சங்கீதம்னால நம்ம ஆச்சாரியர்கிட்ட போயிட்டாக்க நம்மளுக்கு 3 மந்திரங்களை உபதேசம் தருவார். மூல மந்திரம், திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம். மூல மந்திரத்தை மட்டும் அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்ச ஆச்சாரியன்கிட்ட அனுசந்தானம் பண்ணினதுக்கப்புறம் தான் இது 3மே சொல்லணும். அதுலேயும் அந்த மூல மந்திர திருமந்திரத்தை மட்டும் காத்தால் குளிச்சுட்டு மடியாக இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் ஜபம் பண்ணணும். மீதி துவயத்தை எப்போ வேணாலும் நீங்கள் படுக்கையில் படுத்துட்டு கூட சொல்லலாம், சாதாரணமாக நடந்துட்டு இருக்கச்சேயும் சொல்லலாம், எப்போ வேணால் துவயத்தையும் சர்வத்தோத்தையும் எப்போ வேணாலும் சொல்லலாம்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சது. நாடும் பொழிலும் பரிசும் நன்றாக யாம் பெரும் சன்மானம். இந்த உலக மக்கத்தில் நித்திய முக்தர்களும் புகழும் வழியும். அங்கே இருக்கிற நித்திய முக்தர்கள்லாம் கூட புகழ்ந்து பேசுகிற வகையில் அவளே வந்து ஏற்கனவே நம்மாழ்வார் சொல்லியிருக்காரே, நம்ம அந்த கேசவன் தமர், கோவிந்தன் தமர், அவனுடைய பக்தர், அவங்கிட்ட நம்ம போய் அடைய போகிறோம், அவனை அடைய போகிறோங்கிற ஒரு நிலைமை வந்ததுனாக்க அப்போ அந்த 12 லோகத்தை நம்பி தாண்டி போகிறச்சையும் ஒவ்வொரு லோகத்தில் இருக்க நீங்கள் வாங்க உங்கள் காலடி எங்கள் ஆட்டில் பட்டா போகிறோன்னு கூப்பிடுவாங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அவங்ககிட்ட போகிற பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு தமர், நீங்கள் வாங்கோ உங்கள் காலடி பட்டா போதும் நம்மளை கூப்பிடுவானோ அந்த தமர். அந்த மாதிரி நாங்கள் பெரும் சன்மானம் இங்கே கூடி இருந்து குளிர்ந்து என்பதோடு ஒக்கும் சதம் பணஹஸ்தகா அப்படின்னு சொல்லப்பட்ட ஆபரம். அப்போ நம்ம அந்த விரதா நதியை தாண்டி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டா 500 அப்சரஸ்திரீகள் நம்மளுக்கு அலங்காரம் பண்ண வருவானோ, அதுதான் நம்மளுக்கு ஆபரணம். அதே மாதிரி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவனுடைய பரியங்கத்துக்கிட்ட 500 ஞானிகள் நித்திய முக்தர்கள் அவள்லாம் வந்து நம்மளை கூட்டின்னு போய் அவன் உட்காந்துருக்கிற அந்த ஆதிசேஷன் படுக்கையில் மேலே ஸ்ரீதேவி வலதுகை பக்கம், பூதேவி நீலாதேவி இந்த பக்கம், நடுப்புற. இதெல்லாம் நீங்கள் படத்துலையும் பார்த்துருக்கலாம். பரமபத வாசனை எப்படி இருப்பான்றதை பார்த்துருக்கலாம். அப்படி உட்காந்துருக்கானே, ஒரு வலது கால மடக்கி இடது கால தொங்க விட்டுட்டு இருப்பான். அந்த நாகத்து மேலே ஏறணுமா நம்ம, ஏன்னா நம்மளுக்கு அப்போ வேற ஒரு உருவத்தை கொடுத்துட்றாவெல்லாம். அந்த ஏறினாக்கா அப்படியே வாரி அடைச்சி தன்னுடைய தொடையில் உட்கார வச்சுப்பானா, வாடா குழந்தை இப்போவாது வந்தேடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்கிறது உனக்கு கைங்கரியம் செய்ய பல உடல்களே எடுக்கும். அங்கே போயிட்டா அவனுடைய 8 கல்யாண குடங்கள் நம்மளுக்கு கொடுத்துடுறோம். 1000 ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் பண்ணலாம். அங்கே போக்கிய பொருளுக்கும் மேலான உன் பரம போக்கிய திருக்கல்யாண குணங்களே அனுபவிச்சு அவனை பற்றி எவ்வளோ பேசுவாங்க, எவ்வளோ சொல்லலாம். அடியேன் உபதேசம் ஓம் நமோ நாராயணாய, இதுதான் அக்ஷரம். துவயம் வந்து ஸ்ரீமான் நாராயணாய, ஸ்ரீமான் நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக. 2 லைன். ஸ்ரீமான் நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணனாய நமக. சர்வதர்மன் பரிதட்சிய மா ஏகம் சரணம் பிரஜ ஹத்வா சர்வ பாபேஷு மோட்ச இக்ஷாமி மா சுச்சன். இது சர்வசம். இதுதான் நம்மளுக்கு ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கும். இந்த மூல மந்திரத்தை மட்டும் காத்தால் ரொம்ப நேமனிஷ்டியோடு இருக்கிறதையும் ஜபம் பண்ணுது. இந்த துவயம் இதெல்லாம் எப்போ வேணாலும் இது பண்ணலாம். நம்ம நடந்தே போயிட்டே கூட நம்ம மனசில் ஸ்ரீமத் நாராயணாய் சரணம் சரணம் பக்தி ஸ்ரீமதே நாராயணான்னு நமக்கு ஓடிண்டே இருக்கலாம் நம்ம மனசில். சர்ம ஸ்லோகத்தை அவன் எப்போ விடாலும், ஏன்னா சர்வ தர்மான் பரிச்சம் மாம் ஏகம் சரணவஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுடும், எல்லாத்தையும் விட்டுட்டு மாம் ஏகம் சரணவஜ நாராயணாய என்ன என் ஒருவனையே சரணாகதி பண்ணிக்கோ. அப்படி பண்ணிட்டியனாக்க சர்வ பாபேஷு மோட்ச இஷாமி மாசுசக, உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் பார்த்துக்கிறேன், நான் அழிச்சுக்கிறேன். மாச்சுச்சக, நீ கவலையே படாத, நீ கஷ்டமே படாத, ஒன்னா நான் அதுக்கப்புறம் காப்பாற்றுறேன்னு சொல்கிறோமா.
கண்ணன். ராம சர்மஸ்லோகம் இருக்குது, வராக சர்மஸ்லோகம் இருக்குது. ஆனால் இந்த கண்ணனுடைய சர்மஸ்லோகம் தான் கீதையில் வர்றதுனால அதை பெரியவாள்லாம் இதில் சேர்த்துருக்கான். இந்த சர்மஸ்லோகங்கிறது இதில் ஏற்றுருக்கான். நம்மளுக்கு அடைய தெரியும், இருந்தாலும் நேரம் ஆகிட்டே போகிறது. அதனால தான் வராக சர்மஸ்லோகமும் இன்னொரு சமயம் கிடைக்க செய்யும் அதையும் இது பண்ணிட்டேன். அந்த மாதிரி அந்த போக்கிய பொருளான அவன் தான் நம்மளுக்கு போக்கியமாக இருக்கணும், அவன் தான் நம்மளுக்கு போஷகனாக இருக்கணும், அவனை விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிறதுல இருக்கணும். எங்கள் பதியான அதை தான் திருப்பி திருப்பி உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறேன். நம்ம பதிக்கிறதுக்கு பரநியாசம் வாங்கிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவனுக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆகிறதுங்கிறது தான் காரணம். அவன் நம்மளுக்கு பதியாகும், நம்ம அவனுக்கு பத்தினி ஆகும். அதனால தான் அவன் பரநியாசம் ஆயின்றதுக்கப்புறம் வேறு எந்த தெய்வத்துக்கிட்டேயும் போகக்கூடாது. ஏன்னா ஒரு பத்னி பதியை விட்டுட்டு வேறு தெய்வத்துக்கிட்ட வேறு யாரையுமே அனுசந்திக்க மாட்டான். எந்த ஆம்பளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். தன்னுடைய பர்த்தா ஒண்டி தான் அப்படின்னு இருப்பான். அந்த மாதிரி தான் பரநியாசம் வாங்கிட்டுட்டா அவனை மட்டும்தான் நாராயணாய அவனை மட்டும்தான் சேவிக்கணும்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்கிறான். நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறோம். நம்ம விட வேண்டியதை கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். என்ன நாடியாது காலையில் எழுந்த உடனே ஹரிநாம சங்கீர்த்தனம், முறைப்படி ஸ்தானம், சந்தியாவந்தனம் முதலியவை, பகவத் ஆராதனம், இருவேளை மட்டும் புசிப்பது, பாகவதர்களுடன் கூடியிருப்பது, அமாவாசை தர்ப்பணம், மகாடைய பட்ச தர்ப்பணம், அஷ்டகா 12 பெருத்தர்ப்பணம், சிராதத்தை விடாமல் செய்யறது, கோவில்களில் அதற்காக கொடுப்பாங்க. நிறைய பேர் பண்ணுவாள், இந்த கோவிலில் கொடுத்துட்றேன் சிராதம் பண்ண மாட்டா, அன்னைக்கு கோவிலில் கொடுத்துடுவேன்னு அதை மகா தப்புன்னு சொல்லி சொல்கிறா பாருங்க. பெரியவர்களுடன் பழகி தத்துவங்களே அது எப்பவுமே அந்த பெரியவாளோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல இது வரும். ஐயமும் பிச்சையும் எடுவது. ஐயம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஐயம்னாக்க கேட்காத கொடுக்கறது, பிச்சைன்னா கேட்டு கொடுக்கறது. அது ரெண்டுத்தையுமே கொடுக்கணும். ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கும்னு மனசில் தெரிஞ்சுன்னு கொடுக்கறது ஐயம். சந்தேகப்பட்டுன்னு அவள் கஷ்டப்படுறாளோன்னு சேர்ந்து கொடுக்கறது ஐயம். அவள் கேட்டு நம்ம கொடுக்கறது பிச்சை. எல்லாம் எம்பெருமானோட உடதென்று அனைவரிடம் கருணையும் சமத்துவ புத்தியும் காட்டுவது. பிறர் வருந்துவதை கண்டு ஐயோ என்று நாமும் கவலைப்படணும். பஞ்ச மகாயஜ்யம் வையுக தெய்வம் செய்வது, தினமும் ஸ்ரீமத் ராமாயணம் கீதை செய்வது, ஸ்ரீ பாஷ்யத்தில் தினமும் சில பகுதிகளை செய்வது, ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை காட்சேபம் பண்ணுறதுனா கற்றுக்கிறது, கற்றுன்னு சொல்றது. பர்த்தா மனைவி இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருப்பது, தன் குடும்பத்துக்கு போதுமான பணம் வைத்து இருப்பவன் இறந்து போகும்போது பணத்தை எடுத்து சொல்ல போவதில்லை. எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருக்கட்டுமே, அந்த பணத்தையே எடுத்து போகிறோம் இல்லையே. அதனால இருக்கிற செய்யுமே ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருங்க. பகவானுடைய கோவிலுக்கு செல்வது புண்ணியமானாலும் இதை காட்டிலும் அன்றாடம் கஷ்டப்படும் மக்களுக்கு கொடுப்பதில் தான் அதிக புண்ணியம். கோவிலுக்கு நீங்கள் எத்தனை தடவை போய் சேவிச்சா என்ன? கோவிலில் அடியன் விண்ணப்பிச்சேன், தொண்டமான் எப்படி சொன்னத்தெல்லாம் கொடுத்தா, ஆனால் ஒரு கொயவன் எப்படி ஒரு அகல்வழக்கால அவனுடைய பக்தியை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த இல்லாத வாழ்க்கிட்ட தான் அவனுடைய பக்தி ஜாஸ்தியாக இருக்கும். எம்பெருமானுக்கு செய்வது என்று உகப்புக்காக இது பகவான் கொடுத்துருக்கான் எனக்கு செல்வத்தை, இதை இந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான் அப்படிதான் நினச்சின்னு கொடுக்கணும். அதை வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. என்கிட்ட இருக்கு அதனால நான் கொடுக்குறேன்னு நம்ம பணத்தை மேலே காட்டக்கூடாது. பகவான் சந்தோஷப்படுவாங்கிறதுக்கோசரம் கொடுக்கணும். அர்த்த காமங்கள் காரணமாக பிறருக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யணும். நம்மக்கிட்ட அர்த்தங்கள் காமங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குணங்களால் நம்ம அடுத்த வாழ்க்கை தீமை செய்யக்கூடாது. அவளுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். இப்போ என்னெல்லாம் விட வேணுங்கிறத கொஞ்சம் பார்க்குறோம். வஸ்திரம் இல்லாமல் குளிப்பது, அப்படி திருப்பி திருப்பி அதை தான் விண்ணப்பிக்கிறேன். ஆண்டாள் தாயார் இதுக்கோசரமே கோழி கூவுதல் முன்னு 10 பாசனம் பாடியிருக்கா. அவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிக்கிறவங்களோ 2 வேளை குளிக்கிறவங்களோ வஸ்திரம் இல்லாத குளிச்சிருந்தேன்னா, வஸ்திரம் இடுப்பில் இல்லாத குளித்தா ஒரு பசுமாட்டை கொன்ன பாவம். அப்போ நீங்கள் எத்தனை தரம் குளிக்கிறீங்களோ அத்தனை பசுமாட்டை ஐயோ நான் என்ன பாவம் பண்ணினோம், இப்படி கஷ்டப்படுறேனே சொல்கிறோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து சேருது. காலத்தில் ஸ்நானம் செய்யாது இருப்பது, அந்த காற்றால தான் ஸ்நானம் பண்ணணும். மத்தியானமும் சாயங்காலமும் ஸ்நானம் பண்ணக்கூடாது. பிறருக்கு துரோகம் செய்து கொள்வது, அடுத்த வாழ்க்கை யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. தனக்கு தானேவும் கொள்ளிக்கட்டையால் தான் தலையவே செஞ்சுக்கணும்.
6 நாழிகைக்குள் எண்ணெய் தேய்த்து கொள்வது. அந்த காத்தால விடிகாப்புற தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் அந்த காலங்காத்தால எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். மற்றபடி சூரியத்துக்கு முன்னால் எண்ணெய் தேய்ச்சிக்கூடாது. அவ்வப்பொழுது பால் பழம் பட்சணம் கிடைக்கிறது. இன்னும் நொறுக்கு தீனி சாப்பிடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. நித்தியமே முகச்சவரம் செய்து கொள்வது. அந்த முகச்சவரத்துக்குன்னு ஒரு சில நாள்கள் பெரியவாள்லாம் குறித்து வச்சுருக்கான். அந்த நாளில் தான் பண்ணிக்கணும்னு சொல்லி பெரியவாள்லாம் ஏற்படுத்தியிருக்கான். தினம் தினம் ஷேவ் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லி இவ சொல்கிறான். உணவு சாலை ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. விவாகமான பின்னும் தட்டாடை கட்டுவது. தினம் அந்த பெருமாளுக்கு பண்ணுற வரைக்குமாவது அட்லீஸ்ட் மடிசார் பஞ்சகச்சம் கட்டிக்கணும்னு சொல்லி சொல்கிறான். இரவில் பூநூலை காதிலே சுற்றி கொண்டு படுப்பது. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பாத்ரூம் பொறுச்சையும் பூநூலை காதில் சுற்றின்னு தான் பாத்ரூம் போகணும். அதனால் ராத்திரியே நம்ம அடிக்கடி பாத்ரூம் போகணுங்கிறதுனால நிரந்தரமாக ராத்திரியே காதில் சுற்றின்னு போய் படுத்துட்டுருவாளாம். காத்தால் எழுந்து அதை தங்க விட்டுப்பாளாம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்கிறான். வேலை நிமித்தமாக பேண்ட்டு உடுத்திக் கொள்வது. அகாலத்தில் பூர்ணத்தை நிவீதமாக அணைவது. சில காரணங்களால் நிவீதமாக அணைந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாலும், அதாவது இப்போது அசுப காரியங்களில் கழுத்தில் மாற மாதிரி போட்டுக்கணும். பாத்ரூம் போகிறோம், மலைஜலம் சளிக்குன்னா மாலை மாதிரி போட்டுக்கணும். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் ஒரு சில பூனலை இப்படி போட்டுக்கணும், இந்த சமயத்தில் இப்படி போட்டுக்கணும். அந்த உபவீதம் பிரச்சனா வீதம் எல்லாமே சொல்கிறாங்க. அதுபடி தான் பண்ணணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரம் கூறிய வகையில் திருமணை காப்பு இட்டுக்கொள்ளாமல் சந்தனம் விபூதி குங்குமம் போட்டு வெகளே அடிவது. எல்லாரும் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம், வெறும் திருமண் சீச்சனை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். திருமணோட தான் சீச்சன் எடுக்கணும். அந்த திருமண் சீச்சரணத்தை இட்டுண்டு முடிஞ்சவா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவா 12 திருமணம் இட்டுக்கலாம். அப்படி இல்லாதவா அந்த திருமண் சீச்சரணை இட்டுண்டு கூட நடுப்புற ஒரு பொட்டு வச்சுக்கிறது, நடுப்புற சந்தானம் இட்டுக்கிறது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்கிறான். தேவதாந்திர கோயில்களுக்கு செய்வது. பிற தெய்வங்களுடைய கோயில்களுக்கு போகக்கூடாது. உத்தியோக நிமித்தமாக போகும்போது ஆடைகளை ஒரு வகையிலும் வீட்டிற்கு வந்த பிறகு வேறு ஒரு வகையிலும் அடைவது. பிறருக்கு கொடுப்பதாக சொல்லி கொடாமல் இருப்பது. கடன் வாங்கி திருப்பு கொடாமல் இருப்பது. எவ்வாறாயினும் கடன் பெற்றவனிலிருந்து கடன்காரனுக்கு வாங்கி கொடுப்பதாக சொல்லுவது. வட்டி மூலமாக பிழைப்பது. கௌசலையுடன் பரதார்வான் சொன்ன சபதத்தை அனுசரித்து அவன் நிஷேதங்களை செய்வது. அடியன் இதெல்லாம் ஏற்கனவே விண்ணப்பிச்சேங்க. ஸ்ரீமுஷ்ண ஆச்சாரியன் அந்த 74 சத்தியங்களையும் பாதுகால கொடுத்துருக்கார். அவ்வளோ விவரமாக கொடுத்துருக்கார். எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது. கிடைச்ச வாழ்க்கு இதெல்லாம் இல்லையா பெரியவா கிட்ட கேட்கலாம். அந்த 74 சத்தியங்கள் என்னங்கிறத கேட்டு அதுபடி நம்ம இது பண்ணிக்கணும். நம் பெரியும் செல்லும் வழியில் செல்லாத இருக்குது. நம்ம அதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும், கொலை வழக்கம்னு சொல்லுவாள். அதை மீறி நம்மளா உணத்தை மாற்றி பண்ணக்கூடாது. நல்ல அக்கிரமம் செய்வர் வேறு உணர்ந்தும் அவர் கொடுக்கும் செல்வத்தை ஒருத்தன் திருடுறான், கொலை பண்ணுறான், ஏதோ ஒரு தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சிருக்கான். அவன் நம்மளுக்கு பணம் கொடுத்தானா அவங்ககிட்ட நம்ம அந்த பணத்தை வாங்கி செலவழிக்கக்கூடாது. நான் தான் பெரியவன் என்று அகங்காரத்துடன் மற்றவர்களை பேசுவது. நான் தான் ரொம்ப வசதின்றதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கியாதி லாப பூஜாக்களை ஈடுபடுவது. பிரபன்னா இருந்தும் பணத்தை திரட்டுவதிலேயே ஊக்கம். பிரபன்னா ஆயிட்டோம்னாக்க அவன்கிட்ட தான் நம்ம இது பண்ணமே தவிர ஓடி 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 பணம் சம்பாதிக்கணுங்கிறத போகக்கூடாது. கடவுள் சொத்தை அபிகரித்தார். தன் சௌகரியத்துக்காக சாஸ்திரத்தை சொன்ன மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தில் சேர்ந்தது. நம்ம ஒரு சௌகரியம்னா எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். பிரபன்னன் தனது இல்லத்தில் தேவதாந்த படங்களை வைத்துக் கொள்வது. நிறைய பணம் பெறணும், அனாச்சார வழியில் சென்று பணம் திரட்ட முயற்சிப்பது. நாம் சாஸ்திர விதிகளை எடுத்து கூறினால் அது உன்னுடையே இருக்க வேண்டுமே ஒழிய இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொல்வதை மீறி நடத்த. இது இந்த காலத்தில் எல்லாருக்குமே வழக்கம்தான். இதுதான் சாஸ்திரம்னு சொன்னோம்னா சட்டுன்னு இந்த ஜென்ரேஷனில் யாருமே அதை ஏற்றுக்கிறது கிடையாது. அதை உன்னோட நிறுத்திக்கோ, உன்னோட நிறுத்திக்கோ, என்னால் முடியாது, இந்த காலத்துக்கு ஒத்து வராது, அது எல்லாருமே சொல்லக்கூடியது தான். அது எம்பெருமானுக்கு கண்டரில் பண்ணாமலே உண்பது. விலக்கிய காய்களை உண்பது.
எச்சில் என்பதை பொருட்படுத்தாமல் எல்லா இடத்திலும் புசித்து வருவது, பகிஷ்டை பெண்ணை அருகில் சேர்ப்பது, அவரவர்கள் ஆசிரமத்துக்கு முரணாக நடந்து கொள்வது, பகவத் பிரசாதம் என்று சொல்லி தங்களுக்கு கூடாத பாத்திரங்களை உபயோகித்துக் கொள்வது, மேன்மேலும் பணம் திட்டுவதில் கௌரவம் புகழ் சேர்ப்பதிலும் ஆசை உடையவர்களாக இருக்கின்றவர்களுக்கு மோட்சத்தில் ஆசை குறைவாக தான் இருக்கும். நான் உயர்ந்தவன் மற்றவர் தாழ்ந்தவன் என்ற எண்ணமும் இது படுகொழில நரகத்தை நம்மளுக்கு தள்ளிவிடும். தட்டாடை கட்டியவர்களும் மனுஷார் இல்லாமல் இருப்பவர்களும் சந்தி யஜ்னோபத துறவிகளையும் பார்த்தால் சகல ஸ்தேனம் அப்பொழுதே ஸ்தானம் செய்யாமல் இருப்பது. இந்த குற்றங்களுக்கு இம்மாதிரி ஸ்லேச ஸ்தானம் தான் பரிகாரம் சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி இத்தனை குற்றங்களெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி ஆண்டாள் காரியார் சொன்னதா நம்மளுக்கு பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. அடியேன் பெரியவா சொன்னதை நான் அப்படியே எடுத்து சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எப்படியாவது கடைப்பிடிக்கிறதுக்கு இது பண்ணணும். அடியேன் திருப்பி சொல்கிறது எல்லாம் அதுதான். ஓவர் நைட்டில் எதுவுமே வராது. இன்றைக்கி நம்ம கேட்டுட்டோம், நாளைக்கே நம்ம பண்ணணும்னா நிச்சயம் வராது. அந்த மனசில் நம்ம சொல்லி நம்மளுக்கு பார்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வருஷம் வரலாம், இன்னும் 5 வருஷம் ஆகலாம், இன்னும் 10 வருஷம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக சித்திக்கும். அதை மனசில் நம்ம ஆழமாக வதச்சு வச்சுக்கணும். அந்த கேட்டதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுதுங்கிறது இல்லாத இது எல்லாத்தையும் பெரியவா சொல்லியிருக்காளா, இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாத அவள் சொல்லியிருக்க மாட்டான். இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்குன்றதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமா. அடியே குற்றங்குறைகள் இருக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். திருவாடி பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பனும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாரும் நெதுமல்லி வடநாடு வாழியே, வன்கோபுருவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.